மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பழனி கோயில் நில மோசடி வழக்கில் 4 பேர்கிட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. வெள்ளத்துறை, அன்வர்தீன், முருகதாஸ் உட்பட 4 பேர்கிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வர்றது தொடர்பான முக்கிய செய்தியை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இந்த விவகாரத்தோட பின்னணி என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டவாணி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை மோசடியாக பத்திரவு செய்யப்பட்டதாக வழக்குல சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு தரப்பினரையும் விசாரிச்சுட்டு வர நிலையில நேற்று இரவு சிபிசிஐடி போலீசார் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து 4 நபர்களை சிபிசிஐடி அலுவலகத்திற்கு நேற்று இரவு அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு உள்ளே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா பாப்பன்குளம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளத்துறை என்பவரும், திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா கவுண்டகுளம் ஏசிசி சாலையைச் சேர்ந்த அன்வர்தீன் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் சாலமேடு காமராஜர் 2வது தெருவைச் சேர்ந்த முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேரை நேற்று இரவு அவர்கள் தங்கியிருந்த விடுதிகள் அல்லது தங்கியிருந்த வீடுகள் என இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அங்கு சிபிசிஐடி அதிகாரிகள் தனித்தனி குழுக்களாக சென்று 4 பேரையும் 4 குழுவினர் அவர்களை வாகனத்தில் அழைத்து கொண்டு நேற்று நள்ளிரவு திண்டுக்கல் நோக்கி வந்திருக்கிறார்கள். இன்று அதிகாலை அவர்கள் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் அந்த 4 பேரையும் உள்ளே அமர வைத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சிபிசிஐடியின் தென்மண்டல காவல் கண்காணிப்பாளர் சாஜிதா மற்றும் இந்த வழக்கின் ஐவ என சொல்லக்கூடிய விசாரணை அதிகாரி டிஎஸ்பி அஜய் தங்கம் ஆகியோர் வருகை தர இருக்கிறார்கள். அவர்கள் இந்த 4 பேரிடமும் தீவிர விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த 4 பேரிடம் தீவிர விசாரணைக்கு பின்பு இவர்கள் இன்று மாலை கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கிறார்கள். இதுல யார் இந்த வெள்ளத்துறை யார் என்று பார்த்தால் இவர் இந்த சம்பந்தப்பட்ட நிலத்தை வாங்கியவர் என்ற தரப்பில் வருகிறார். அவர் விற்பனை செய்தவர் முருகதாஸ் மற்றும் இதற்கு ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை அமைத்து கொடுத்து உதவியதாக கூறப்படக்கூடிய அன்வர்தீன் மற்றும் சாட்சி என 4 பேர் தற்போது வரை இருக்கிறார்கள். மேலும் சிலரை அழைத்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இவர்கள் மாலைக்குள், அதாவது இன்று விசாரணைக்கு பிறகு இவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி சரவணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.